ஷீரடியில் பாபாவுடன் ஆரம்ப காலம் முதலே இருந்தவர் மஹல்சாபதி. தூங்கும் நேரத்தில் கூட அவர் பாபாவை பிரிந்ததில்லை. அவரிடம் நடத்திய ஒரு உரையாடல் மூலம் அன்னதானத்தின் மகிமையை பாபா கூறினார். மஹல்சாபதி, நீ தைத்திரிய உபனிஷத் படித்திருக்கிறாயா? அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளின் எல்லா லட்சணங்களும் உணவில் இருக்கின்றன. எல்லா உயிரினங்களும் உணவின் சக்தியில் இருந்துதான் வாழ்கின்றன. மரணத்துக்கு பிறகு நாம் உணவு ஸ்வரூபமாக மண்ணோடு கலந்து விடுகிறோம். ஆகவே உணவை பழிக்காதீர்கள், வெறுக்காதீர்கள், வீணாக்காதீர்கள். அதிகமாக உற்பத்தி செய்யுங்கள். எந்த ஒரு விருந்தாளியையும் இல்லை என்று சொல்லி ஏமாற்றி அனுப்பாதீர்கள் என்பதை அந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. மேலும் பாபா மஹல்சாபதியிடம், உனக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த உணவு தானியங்களை யார் உண்டாக்குகிறார்கள்? மனிதர்கள் அல்ல. இயற்கையின் உதவி இல்லாமல் மனிதன் ஒரு தூசியை கூட உருவாக்க முடியாது. எதை நம்மால் உருவாக்க முடியவில்லையோ அதன் மீது நமக்கு உரிமை இல்லை. தானியங்கள் எல்லாருக்கும் பொதுவானவை. எனவே அவற்றை பதுக்கி வைக்காமல் தேவையானதை வைத்துக்கொண்டு மற்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் பதுக்கி வைப்பது நாசத்துக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உடைகள், அலங்கார சாதனங்கள், பாத்திரங்கள் போன்ற மற்ற பொருட்களை தானம் செய்யும் போது யார் அதற்கு ஏற்றவன் என்று பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அன்னதானம் செய்வதற்கு உயர்வு தாழ்வு என்று பார்க்க தேவையில்லை. யார் பசி என்று வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் உயர்ந்த தர்மமாகும். வயிறு நிரம்பியவுடன் தான் நியாயம், தர்மம், பண்பாடு போன்ற மற்ற விஷயங்களை நினைக்க தோன்றும். பசியுடன் இருக்கும்போது நியாய தர்மத்தை பற்றி கேட்பவரோ சொல்பவரோ யார் என்றார் பாபா. அன்னதானம் செய்வோம், வாழ்வில் உயர்வு பெறுவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.